வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா, நம்ம சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபார்ட்டரிஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபார்ட்டரிஸ் பெங்களூர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2025 11/4/2025 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 போஸ்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ 36 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு உண்டு, அதை வந்து பேக்கில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 6 போஸ்ட் வந்து, அதாவது உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸாக, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைஸாக உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடித்தவங்க ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து, அதாவது 3 இயர்ஸ் ஃபுல் டைம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ப்ளஸ் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 16 போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அதாவது ஆர்ட்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு 7 போஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி இன் மல்டிமீடியா அனிமேஷன் முடித்தவங்களுக்கு தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% ஆஃப் மார்க் இருக்கணும். ஸோ எல்லா வேலைவாய்ப்புக்குமே மினிமம் 60% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். அடுத்து வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 2 வேக்கண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 60% முடித்தவங்க ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 3 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க வந்து 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இங்கே கேட்டகிரி வைஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகிரியில் நம்மளோட கம்யூனிட்டி பேஸ்டு தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்துட்டு யூஆர் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்து எஸ்சி கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இது பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டகிரி வைஸாக எந்த கேட்டகிரி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த கேட்டகிரிக்கு அந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு யூஆரில் ஒரு வேக்கண்ட்டும் ஓபிசி நான் க்ரீமி லேயரில் ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் எஸ்சி எஸ்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்த கம்யூனிட்டி நம்ம கேட்டகிரி வைஸ் வச்சுட்டு நம்ம இந்த வேலை வாய்ப்புக்கு நம்மளுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ இன் மெட்டலர்ஜி நீங்கள் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 60% ஆஃப் மார்க் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு 2 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கேட்டகரி வைஸாகவும் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் முடித்தவங்க ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்துட்டு 2 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடித்தவங்க வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓபிசியில் ஒரு வேக்கண்ட் தான், அது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈக்குவல் குவாலிட்டி இருந்ததுன்னா, குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் ஓபிசியில் இது பண்ண முடியும். ஸோ ஓபிசி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 28 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க.
ஸோ எல்லாமே வந்துட்டு ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி. ஸோ இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR பேஸ்டு தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் சாய்ஸ் எக்ஸாம் தான் இருக்கும். இது வந்துட்டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 ஹவர்ஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற 3 இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 ஹவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சப்ஜெக்ட்லேருந்து 50 கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் 100 மார்க் இருக்குது. இதற்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்ட் 2க்கு வந்துட்டு 30 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின்ஸும், ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 மார்க் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. எவ்ரி ராங் ஆன்சருக்கு ஒரு வந்து நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க. அடுத்து வந்து பேப்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிடம் டைம் இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேட் சப்ஜெக்டில் வந்துட்டு உங்களுக்கு 100 கொஷின் கேட்பாங்க. இதில் மேக்ஸிமம் மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 300 இருக்கும். இதற்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ அந்த சிலபஸ்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸாக இருக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு கேட்பாங்க கொஷின்ஸ் எல்லாமே. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணுற கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃபி, அதாவது உங்களோட ரீசெண்ட் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வித் ஒயிட் பேக்ரவுண்டோட எடுத்துக்கோங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உமன் கேண்டிடேட்ஸும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ப்ளஸ் வெரிஃபிகேஷன் இருக்கிறப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, இல்லை ஒர்க் பண்ணின்னு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் NOC வாங்குற மாதிரி இருக்கும். NOC ஃபார்மட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபார்மட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்னென்ன வாங்கணும், இதுவே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா வாங்குறதுக்கு, இதுவே வந்துட்டு OBC கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போஸ்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இங்கே இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்கிட்ட நீங்கள் வந்துட்டு இந்த சைன்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.